ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஒய்ஃப் வரைஞ்சு வச்ச ஒரு பிக்சர் எடுத்து பார்க்குறான். அதில பார்க்கும்போது என்னன்னா, இவனும் வேற ஒரு பொண்ணும் க்ளோஸா இருந்த மாதிரி அதில வரைஞ்சிருக்கு. அத பார்க்கவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா, இவன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான். அது வந்து தெரிஞ்சு தான் அவன் ஒய்ஃப் வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அதோட ரொம்ப பதட்டமாகுது. நெறைய பேப்பர் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்க்குறான். எல்லாமே அந்த பொண்ணோட இவன் க்ளோஸா இருந்த மாதிரியான பிக்சர்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப பதட்டமாயி அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அவன் ஒய்ஃப் வந்து டிரைவிங் கிளாஸ் போயிருந்திருப்பா. அவள கூப்பிடுறதுக்காக ஹீரோ தான் போனான். அப்ப அவள பார்க்குறான். அவ ரொம்ப நார்மலா இருக்கா. எதுவுமே வெளில காட்டிக்கல. ஹீரோவும் எதுவுமே பேச முடியல வந்துட்டான். அடுத்த நாள் வந்துட்டு அவள டிரைவிங் கிளாஸ்க்கே இறக்கி விட போறான். அப்ப கூடவே ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அவள பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இவ எப்பயிலேருந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா? முன்னாலாம் இப்படி இருக்க மாட்டாளே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருப்பா. பெருசா வந்து இந்த மேக்கப் போட்டுக்கணும், அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டா. ஆனா, இப்ப அந்த டிரைவிங் கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. அவளுக்கு இவ்வளதுக்கும் கார் ஓட்டுறதுனாலே பயம். ஆனா, அதையே ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறா அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு தோண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ ராங்கா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றா, திரும்பவும் வீட்டுக்கு வந்து அவ அந்த பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இருப்பா இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாரி தான் அவ வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ, அதில ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஹீரோயினுக்கு வந்து கார் ஓட்ட சொல்லிக் குடுப்பார் இல்லையா? அவரோட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரியான பிக்சர்ஸ் தான் அதில இருக்கு. அது ரொம்பவே டீட்டெயிலிங்கா இருக்கு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி இருக்கு. 2 பேரும் கண்ணு கண்ணு பார்த்துக்கிற மாரி, அவர் வந்து இவளோட கைய தொடுறது, இவளுக்கு வேர்க்கும்போது அவர் கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறது, இந்த மாரி சீன் எல்லாம் அதில பார்க்குறாரு. பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே என்ன பண்றாரு, அந்த டிரைவிங் கிளாஸ்க்கு போய் பார்க்குறாரு. அங்க 2 பேருமே பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நினைக்கிறாரு, அப்ப இதெல்லாம் உண்மதான் அப்படின்னு. இவரால அவகிட்ட எதுவும் பேசவும் முடியல. ஏன்னா, இவரும் அதே தப்பு தானே பண்ணியிருக்காரு. அதனால இத பத்தி பேசி சண்ட கூட போட முடியாத ஒரு குற்ற உணர்ச்சியில அவர் இருக்காரு. திரும்பவும் ஆலைக்கு போம்போது கூட அவகிட்ட இத பத்தி எதுவுமே கேட்டுக்கல. திரும்ப திரும்ப இந்த இத பத்தியே யோசிச்சுட்டே இருக்கனால ரொம்பவே டிப்ரஷன்ல போயிடுறாரு. இப்படியே போது நாள். ஒரு நாள் முடியாம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி நீ வரைஞ்சு வச்ச அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அவகிட்டேருந்து பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவ அமைதியா இருக்கா. இதுக்கு மேல ஹீரோவும் எதுவும் பேசல. இப்படியே போகுது கொஞ்ச நாள். அப்ப ஹீரோயினா வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரியே கிரியேட் பண்றத ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் சொல்றான், நானும் இதுக்கப்புறம் உன்னைய எப்பவும் நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் வந்து அவன இத புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ இந்த மாரி நடந்திருப்பா. கடைசியில ஹீரோவும் திருந்திட்டான். 2 பேருமே திரும்ப அவங்களோட கல்யாண வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க.